ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 13th சம் சரியா. ஸோ சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிக்கலாமா. 3/16, 1/8, 1/12, 1/18. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை T1, இதை T2, இதை T3, இதை T4னு வச்சுக்கிட்டு இது என்ன சீக்வன்ஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா. ஃபர்ஸ்ட் நான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அது என்னது, R is equal to T2/T1 should be equal to T3/T2. ஆமாவா. ஸோ T2 என்னது 1/8 divided by T1 என்னது 3/16. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3 கோடு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலேயும் கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுவேன். அடுத்த கோடு இருக்கிறத இன்டூவா மாறிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க கோட்டில் கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆமாவா. ஸோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ என்னோட ஆன்சர் 2/3. ஸோ T3/T2 கண்டுபிடிச்சிடலாமா. T3 1/12, T2 1/8. ஸோ இங்கே போட்டு அதே தான், மேலே இருக்கிறத அப்படியே போட்டுருவேன். இந்த நடு கோடு இன்டூவா மாறிடும். இன்டூவா மாறிடுச்சுன்னா கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும். ஸோ இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 6 டைம்ஸ். அகைன் இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ 2 divided by 3. ரஜா ஆர் ரெண்டும் சேமாக தான் இருக்கு. ஏ என்னது 3/16, ஆர் என்னது 2/3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க, த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னா T5 கேட்குறாங்க. T5. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், Tn is equal to AR n-1. ஸோ T5 கேட்குறாங்க, ஏங்கிறது 3/16 இன்ட்டு ஆர்ன்றது 2/3, n-1, என்னங்கிறது 5, 5 - 1 4. முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2ஐயே மேலே 4 டைம்ஸ் போட்டுக்குங்க. அதே போல் கீழே 3 4 டைம்ஸ் போட்டுக்குங்க. ஓகேவா. ஸோ அடிச்சு கொடுங்க. இது 1 டைம். ஸோ இது 1 டைம் 4, சாரி 8. இது 1 டைம் 4. இது ரெண்டுத்தையும் அடிச்சு இதையும் அடிச்சிருங்க. ஸோ 1/, ஓகே. ஸோ 9 27. 3 3s are 9, 9 3s are 27. 1/27 இருக்கா ஆப்ஷன்ல. எஸ். ஸோ பி தான் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.